Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் ஒரு அளவு குர்த்தி வச்சு எப்படி கட்டிங் பண்ணி அதனோட ஸ்டிச்சிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். இப்போ இந்த குர்த்தியும் நான் ஸ்டிச் பண்ணது தான், நம்ம லாவண்யாக்காக பண்ணது. இதுதான் அவங்களோட அளவு பேண்ட்டு. இதனோட ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுதான் குர்த்தி மெட்டீரியல். இதில் என்ன இஷ்யூனா லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த லென்த்துக்கு நான் அந்த சைடில் வேஸ்ட்டாக வரோம் இல்லையா கிளாத்து, அவங்களுக்கு ஸ்லீவ் போக கொஞ்சம் கிளாத் இருக்கும் இல்லையா, அதை வந்து கீழே எண்டில் வந்து கொடுத்துருந்தேன். இதுதான் வந்து பேண்ட்டு மெட்டீரியல், லைனிங், ஷால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நம்ம மெஷர் பண்ணணுன்ட்டு. லைனிங் வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் இருந்தால் போதும். இதே நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் ஆர் எல்போ ஸ்லீவ் வந்து இந்த லைனிங்லேயே நம்ம வந்து சைடில் வந்து கட் பண்ணிடலாம். இதே நீங்கள் 3/4 ஃபுல் ஸ்லீவ் போனீங்கன்னா தான் தனியாக இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதே 3/4 இன்னும் ஒரு 1/2 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது இல்லாமல் அவங்க ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா இந்த 2 மீட்டர்ஸ் வந்து பத்தாது. இது வந்து ஒரு நார்மல் ஹைட்டு மீடியமாக இருக்கவங்களுக்கு இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குர்த்தியோட லென்த்து வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதே புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களோட மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு டைரியோ இல்லை நோட்டோ போட்டு ஃபுல்லாகவே ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்களோட நேம் போட்டு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிறது நல்லது. இப்போ இவங்களோட ஃபுல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 41 வருது. அதனோட ஒரு 1.5 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நான் எப்போதும் 1க்கு 2 வாட்டி வந்து செக் பண்ணிப்பேன். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அந்த அளவு தான் வருது. இப்போ லைனிங் எடுக்கும்போது நம்ம எவ்வளோ எடுக்கணும், அதை விட ஒரு 3லேருந்து 4 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இல்லை 2லேருந்து 3 இன்ச் கூட ஓகே தான். பட் 3 இன்ச் கம்பல்சரி பண்ணிடுங்க. இல்லைனா இது காட்டன் லைனிங்கிறதுனால தண்ணியில் போட்டால் அந்த சென்டர் போர்ஷன் வந்து கீழே வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த கிளாத்தே வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா. ஏன்னா நான் நம்மளோட கஸ்டமருக்கெல்லாம் பார்த்துருக்கேன். நான் அது லைனிங் வந்து போட்டு ஒரு சிலதெல்லாம் ரொம்ப டேமேஜ்லாம் ஆகிருக்கு. அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ அங்கேருந்து எனக்கு என்ன ஹைட்டு வேணுமோ அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணி ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டேன். ஆக்சுவலாக இவங்க வந்து 2.5 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. துணி அதிகமாக இருந்தால் 3/4 வைக்கலாம், இல்லைன்னா ஷார்ட் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்லிட்டோட ஹைட்டு பார்க்குறேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 21 இன்ச்சு வந்து ஸ்லிட்டோட ஹைட்டு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஆமோட ஹைட்டு எனக்கு எங்கே வருது, 5.5 வருது. ஓகேங்களா. அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்லிட்டோட ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறேன். கரெக்டாக டேப்பை இங்கே வச்சுட்டு ஸ்லிட்டோட ஹைட் எங்கே வருது எனக்கு அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆமோட ஹைட்டுக்கும் ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் துணியை வந்து மேலே மடித்து போட்டுட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் 2 மெத்தடும் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த மாதிரியே ஒரு வாட்டி நான் வச்சு காட்டுறேன். துணியை நல்லா நீட்டாக ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு அயன் பண்ணிவிடுங்க. எப்போதும் இந்த பழைய துணி யூஸ் பண்ணுறதுனாலே ஒரு அயன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்கும். நீட்டாக பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அளவுலாம் மாறாமல் நீட்டாக வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா கார்னர்ஸ்லாம் நல்லா ஒன்றா எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த துணியை வச்சு உங்களுக்கு அப்படியே மார்க் பண்ணி காமிக்கிறேன். மெயின் வந்து இந்த ஃபோல்டிங் சைடில் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நெக்லைனில் ஒரு மார்க்கு, அதே மாதிரி ஷோல்டர் முடிகிற இடத்துல அது தள்ளி ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஸ்டிச்சிங்க்காக. அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஆமோட முடிகிற இடம் அதுக்கு மேலே 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு. அதே மாதிரி ஹிப்பு, அந்த ஸ்லிட்டு எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எல்லா அளவையும் வந்து நான் சரியாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆம் ஹோலோட ரவுண்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதை மெஷர் பண்ணிவிட்டு அதுதான் மெயின். நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறதை விட அதுதான் அந்த குர்த்திக்கான ஒரு ஃபிட்டையே கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ ஹாஃப் ஷோல்டர் வந்து நான் 5.5 கொடுத்துருக்கேன். அதே 5.5 கீழேயும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. கொடுத்துட்டு செஸ்ட்டுக்கான லைனை இப்போ மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் கரெக்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துக்கிறேன். அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் ஈவன் பண்ணி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கர்வ் ஸ்கேலை இந்த கார்னரில் கரெக்டாக 2 லைனும் வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபோல்டிங் பண்ணி இந்த செஸ்ட்டை வந்து மார்க் பண்ணியிருந்தேன்.
அதுக்கு பதிலாக எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த கிளாத்தை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆர்ம் கிட்ட 2 கார்னரையும் நான் வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். அதை அப்படியே டபுளாக மடிச்சுட்டு அதில் ஒரு அமௌண்ட் வேல்யூ வரும் இல்லையா, எனக்கு வந்து 10 இன்ச் வந்திருக்கு. அந்த 10 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட ஆர்ம் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். டேப்பை வச்சு அப்படியே ஃபுல்லாக மெஷர் பண்ணி பார்க்குறேன். இவங்களுக்கு 9 இன்ச் வந்து தேவை. பட் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 3/4 இன்ச் கிட்டே எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி இன்னொரு மார்க்கிங் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது அதே மாதிரி நெக் வித்து எல்லாமே இந்த ஷோல்டர்லாம் வந்து இந்த அளவு குர்த்தியில் இருக்காது, சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எனக்கு சரியாக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மேலே லைன் தள்ளி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு கர்வ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் அளந்து பார்க்குறேன். எனக்கு வந்து 9 இன்ச் வரணும். நான் அப்படியே மெஷர் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எனக்கு 9 இன்ச் கரெக்டாக வருது. ஸோ இதுதான் நம்ம ஆர்மோட ரவுண்ட் வந்து கரெக்டான அளவு. ஓகேங்களா? இங்கே எனக்கு ஸ்லிட் வந்து கொஞ்சம் மேலே வந்துருந்துச்சு. அதையும் நான் இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துக்கு கரெக்டான மிட் பாயிண்ட் எடுத்து இங்கே ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட வேஸ்ட் லைனு. ஓகேங்களா? அந்த இடத்துலையும் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் கிளாத்தை வச்சு. அதை ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்கேல் அளவுக்கு சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறேன். இங்கே வரலாம் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு இந்த சைடில் 1 இன்ச் தான் கொடுக்கணும் ஸ்லிட்டுக்கு. ஓகேங்களா? 1 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பாட்டமுக்கு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். பாட்டமுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஹிப்பு அந்த அளவோட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டாலே கரெக்டாக இருக்கும். பட் நம்மக்கிட்ட வந்து கிளாத் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. நான் அதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே டபுளாக டிவைட் பண்ணிவிட்டு அதில் உள்ள வேல்யூவை நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 12 இன்ச் கிட்ட வருது. அந்த 12 இன்ச்சை வந்து இந்த பாட்டமோட எண்டில் நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எண்டில் நம்ம வந்து அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். டேபிள் கொஞ்சம் சின்னதுன்றதுனால ஃபுல்லாக எனக்கு வந்து கவர் பண்ண முடியல. அது இல்லாமல் ரொம்ப ஹைட்டாக வச்சா கேமரா வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப குட்டியாக தெரியுது. கிட்ட வச்சா ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேங்குது. மற்றவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியவே இல்லை. நிறைய பேர் எடுக்கிறாங்க. பட் எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியல. மேபி நான் தனியாக பண்ணுறதுனால எனக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். கூட யாருனா இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அந்த இடத்துல எங்கே தேவையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ இன்னொரு வாட்டி சீட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதை ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாம், அளவு சரியாக இருக்கான்ட்டு. பாருங்கள், நான் ஒன்றுத்துக்கும் எத்தனை வாட்டி செக் பண்ணுறேன்னு. ஏன்னா எடுத்தோன்னு நம்ம டக்குன்னு தைக்க முடியாது. இப்போ நம்ம துணினா நான் அதில் மார்க்கிங் பண்ணாமலே டக்குன்னு தையலை போட்டுருவேன், டக்குன்னு பண்ணிடுவேன். பட் கஸ்டமருதுன்னு வந்துட்டா 1க்கு 2 வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். பிகாஸ் அவங்க அதை எந்த துணி எந்த ஒரு சென்டிமெண்ட்டோடு ஒரு சில பேர் வாங்கியிருக்கலாம், ஒரு சில பேர் மெமரிஸ்க்காக வாங்கியிருக்கலாம். இந்த கிளாத்லாம் வந்து ஹைதராபாத் போகிறப்ப வாங்கினதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே ஏதோ ஒரு மெமரி இருக்குது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பொறுமையாக பக்குவமாக தைக்கணும். கவுத்தோன்னு எடுத்தோடனே இது பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் 1க்கு 2 வாட்டி நல்லா கிராஸ் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் ஃபினிஷிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட டபுள் மடங்கு வந்து நம்ம கட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம ப்ராப்பராக கட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். அப்போ தான் வந்து அவங்க திரும்பவும் நம்மகிட்ட வரதா இல்லை வேறு இடம் பார்த்து போகிறதான்றதை அவங்க தான் டிசைட் பண்ணணும். எனக்கு இவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சாயக்கா தைச்சோம் பார்த்திங்களா, அப்போதுலேருந்தே அவங்களுக்கு போட்டதுக்கப்புறம் அப்படியே வந்தவங்க தான். அப்போத்துலேருந்து இன்ன வரலும் நம்மளோட டச்சில் இருக்காங்க. நம்மகிட்ட தான் எல்லாமே தைப்பாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னால், என்னை நம்பி புது புது இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ளதெல்லாம் கொடுப்பாங்க. அதுதான் இந்த அக்காட்ட எனக்கு பிடிச்சதே. அவங்களும் நம்பிக்கையாக கொடுப்பாங்க. நானும் அவங்க நினச்ச மாதிரியே தைச்சிருவேன். அதனால இந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேர் வந்து யோசிப்பாங்கல்ல, இவங்கக்கிட்ட கொடுக்குறோம் எப்படி தைப்போன்றோம். ஸ்டார்டிங்லேருந்தே புது புது மாடல்லாம் என்கிட்ட கொடுப்பாங்க என்னை நம்பி. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே கொஞ்சம் பழகிட்டேன். நல்லாவே சொல்ல முடியாது, நீங்கள் தான் சொல்லணும் நல்லா இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதை மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மெயின் கிளாத்தை நல்லா டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கிளாத்தோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். எனக்கு வந்து 35 தான் இருக்குது. அளவு வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. இது கீழே வந்து எண்டில் வந்து நான் ஜாயிண்ட் போட போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவங்கக்கிட்ட கேட்டுட்டேன். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
நான் ஒரு வாட்டி அளந்து பார்க்குறேன். எனக்கு எப்படி பார்த்தாலுமே அந்த அளவு தான் இருக்குது. ஸோ நான் அதை சரி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிளாத்தை நல்லா ஈவன் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் என் சைடு இருக்க மாதிரி மேலே இருக்கிறது மேல் கிளாத்து ஃப்ரண்ட்டு, கீழே இருக்கிறது பேக் போர்ஷன் நல்லா ஈவனாக மடித்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனியாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ரன்னிங் மெட்டீரியலாக இருக்குது. மேலே ஃப்ரண்ட்டு, அது கீழே பேக் அப்படியே கொடுத்துருக்காங்க, லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே பண்ண வேண்டாம், நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதை பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம். இதுதான் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டு. நெக்கில் வந்து ஒரு சின்ன டிசைன் இருக்குது, அதை வந்து ஈவனாக நெக் ரெண்டுமே கரெக்டாக இருக்க மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அது கை வச்சு பார்த்தா நமக்கு தெரியும் நெக் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு. அதை 1க்கு 2 வாட்டி நல்லா கிராஸ் செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து எடுத்து ஒரு 1 இயர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் பழைய வீட்டில் எடுத்த வீடியோ, அதுலேருந்து என்னால் போட முடியல. இது வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக எடுத்திருந்தேன். என்னால் அப்போ ஷேர் பண்ண முடியல. அதனால தான் இப்போ கொஞ்சம் பழசெல்லாம் கொஞ்சம் எம்டி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இதை வந்து வீடியோ வந்து வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் கலர்ஸு இந்த லைட்டிங் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது பழைய வீட்டில். இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. பழைய வீட்டில் அந்தளவுக்கு வெளிச்சம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லைனிங் அளவுக்கு மெயின் கிளாத்தை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங்கை தாண்டி மெயின் கிளாத் வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸஸாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பழைய வீட்டிலேருந்தே நிறையா வந்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன இஷ்யூனா வந்து மெமரி ஃபுல்லுன்னு வருது. நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ஃபோனு, அது ஃபுல்லாகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? என்னால் டக்குன்னு அதை எடிட்டும் பண்ண முடியல. ஏன்னா இது அப்லோட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது எனக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிலே ஆகுது. அது இல்லாமல் நம்ம டெய்லரிங் கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம எல்லா நோட்ஸ்லாம் ரெடி பண்ணணும். அவங்களுக்கும் கொஞ்சம் கிளாஸ்லாம் எடுக்கிறதுனால எனக்கு ப்ராப்பராக டைமிங் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் ஒரு ரீசனு. இப்போ பாருங்கள், இந்த லைனிங் அளவுக்கு இந்த மெயின் கிளாத்தை போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிக்கிட்டு இப்போ பேக்குக்கு கட் பண்ணுறேன். பேக்கையும் நான் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதனோட கண்டினியூவாக அதனோட ஸ்டிச்சிங்கையும் நம்ம பார்க்கலாம். இப்போ சைடில் வர கிளாத்தை வந்து நான் ஜாயிண்ட் போட சொன்னேன் இல்லையா, அதுக்கும் ஸ்லீவுக்கும் நான் வச்சுக்க போகிறேன். இந்த கிளாத்தில் அப்படியே ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவுக்கான லைனிங் எடுத்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க 3/4க்காக தான் லைனிங் வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு அந்த கிளாத்தே இல்லை, பத்தலை இல்லையா, அதனால் நான் எல்போ ஸ்லீவே கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சோட ஒரு 1 இன்ச்சை ஆட் பண்ணிக்கலாம். லைனிங்காக இருந்தால் எப்போதும் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் பிளெயின் கிளாத்தாக இருந்தால் ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸஸாக கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி கேப் ஹைட் வந்து இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா 36னால 3.6 வந்து கேப் ஹைட்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட எண்டில் வந்து 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆமோட ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதை வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதையும் இதையும் நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணும்போது முன்ன பின்ன இல்லாமல் மேக்ஸிமம் கரெக்டாக வரும். கரெக்டாக இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 8 இன்ச் வந்து கிடைக்கும். அந்த 8 இன்ச்சை இங்கேருந்து அங்கே 8 இன்ச்சை வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த கர்வ் ஷேப் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்கேல் அளவுக்கு இன்னொரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஜாயிண்ட்டுமே இல்லை, அதனால் ஃப்ரண்ட்டையும் நம்ம கையோடையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான், அந்த ஒட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச் வந்து அந்த குழிவாக கட் பண்ணுவேன்.
இது வந்து ஜாயின் போடுறதுக்கு இல்லை, அதனால் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு வாட்டி நான் இதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவோட இந்த பைசெப் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த ஜாயிண்ட் இருக்குது, இந்த பாருங்கள் டேப் எப்படி வைக்கிறேன்னு, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோம் இல்லையா, இந்த அளவு இங்கேயும் வந்து சேமாக இருக்கான்னு ஒன்றுக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் வந்து உங்களால் தூக்கி போடவே முடியாது. நம்ம கை ஏற்றினா தானே அந்த கிளாத் வந்து நம்ம உடம்புக்கே போகும். அதனால் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னோடய அனுபவம் அப்படி இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ஆம் ஹோல் ப்ராப்ளம் தான் நிறைய வந்திருக்கு. அதனால தான் அது மட்டும் 1க்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச் வந்து அந்த ஃபிஷ் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து மெயின் கிளாத்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு அர்க்காத் வந்து கொடுத்துக்கிறேன். சென்டருக்கு வந்து நம்ம ஃபோல்டிங்கே கொஞ்சம் நல்லா பக்காவாக இருக்குது, அதனால் அந்த ஃபோல்டிங் தான் சென்டர் நமக்கு தெரியும், அதனால் அங்கே அர்க்காத் கொடுக்கல. இப்போ இந்த மெயின் கிளாத்தை 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இந்த லைனிங் வச்சு நம்ம சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம், ரொம்ப கிளாத் இல்லை, கம்மியாக தான் இருக்குது, அதனால் நம்ம தைச்சிட்டே கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் ஆல்ரெடி நெக்லைன் இருக்குது, அதனால் ரொம்ப குவிக்காகவே முடிச்சிடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாத் வந்து ஜாயிண்ட்டில் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி விட்டுடுறேன். ஆப்போசிட்டில் நம்ம வச்சுக்கலாம். ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்மளோட இந்த லைனிங்கை வந்து போட்டுக்கிறேன். பாருங்கள் எப்படி போடுறேன்னு, இப்படி ஆப்போசிட்டில் தான் போடணும். கரெக்டாக இந்த 2 ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி ஆப்போசிட்டில் வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கீழே இந்த எண்டில் வந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணி போட்டுடலாம். 1/2 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு அது டவுட்ஸ் இருந்தால் இந்த சிலவேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சிலவேஜ் ஒட்டின மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே 1/2 இன்ச் தான் கரெக்டாக கொடுப்பாங்க. அதை ஒட்டின மாதிரியே ஸ்டிச் போட்டாலே போதும். இதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நல்லா ஈவனாக சரி பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா ஈக்குவலாக சரி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த எண்டில் பண்ணிவிட்டு சுற்றிலும் 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சுற்றிலும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இது மாதிரி ரெடிமேடாக கொடுத்துருந்தாங்கன்னா அதனோட நெக்லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை வந்து ஷேர் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இந்த குர்த்தியோட ஃப்ரண்ட் சைடில் 1/2 இன்ச் நம்ம குழிவாக கட் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இதை நான் கட் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான், இது கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த லைனிங்கோட எண்டில் வந்து 1/2 இன்ச் அப்படியே உள்ளே போகிற மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபினிஷிங் வந்து நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அப்புறம் நம்ம இந்த குர்த்தியோட சென்டர் போர்ஷன் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த நெக்கோட டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது இதனோட அளவு வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். நான் இங்கே அளந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு 3.25 கிட்ட இருக்குது. பட் எனக்கு தேவை 2.5. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 இன்ச் அப்புறம் ஒரு புள்ளி அளவுக்கு க்ராஸாக ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக வச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து, இல்லை நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி டவுட்டாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே க்ராஸாக அந்த நெக்கோட லைன் முடியும் இல்லையா, அந்த கர்வு அதுக்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், அந்த நெக்லைன் டிசைன் செய்து அதுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி க்ராஸாக கொண்டு வந்து ஷார்ப்பாக முடிக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நெக்கோட அளவு வந்து கொஞ்சம் சுருங்கிடுச்சு. ஸோ இந்த அளவு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே லைனிங்கை வந்து நம்ம நெக் எதுவுமே கட் பண்ணல இல்லையா, அதை கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சு அந்த ஆல்ரெடி நமக்கு கீழே இருக்க நெக்லைனோட டிசைன் தெரியுது இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சென்டர் போர்ஷன் வந்து நீட்டாக தெரியுதான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே ஒரு பின் குத்திட்டு அதே மாதிரி இந்த சைடில் ஒரு பின் குத்திக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் பின் குத்திக்கிறேன். பட் காட்டன் தான், மூவ் ஆகாது. இருந்தாலும் சேஃப்டிக்கு பின் குத்திக்கலாம், ஏன்னா நம்ம அதை டர்ன் பண்ணும்போது மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த பேக் சைடு எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து 2 சைடு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுவும் பார்க்கணும். சம்டைம்ஸ் நம்ம இதெல்லாம் தைக்கும் போது ஒரு பக்கம் வந்து 2.5, இன்னொரு பக்கம் வந்து 2.25 அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம ஒன்று பார்த்து பொறுமையாக பண்ணுறதுனால கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அது வந்து பேக் சைடில் திருப்பிட்டு பேக் சைடில் அந்த எம்ப்ராய்டரி டிசைனோட லைன் தெரியும் இல்லையா, அதை ஒட்டின மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க்கு தான், அதனால நான் ஃபூட்டரை வந்து சேஞ்ச் பண்ணல. இதே ஸ்டோன் ஒர்க்காக இருந்தால் ஃபூட்டரை வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த யூ நெக்கு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான், நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த தையலை தவிர்த்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டோட ஃப்ரண்ட், இந்த ஃப்ரண்ட்டும் அதனோட லைனிங்கோட ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். இல்லைனா என்ன ஆகும்னா, நமக்கு டிசைன் வந்து சென்டராக இருக்குமா, நம்ம வந்து தைக்கும் போது ஒரு சைடாக வந்து அந்த டிசைன் வந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக சென்டர் பார்த்து தைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக தைக்கணும். ஃபுல்லாகவே அர்க்காத் போட்டுட்டு அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கோட இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு இன்னொரு வாட்டி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அதிகமாக இருந்தால் நம்ம ஷோல்டரில் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்லைனை சுற்றி ஒரு இந்த எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். முடிச்சாச்சு. இப்போ நெக் நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு கீழே இருக்க துணியை நல்லா ஈவனாக போட்டுட்டு இந்த லைனிங்கை கரெக்டாக ப்ராப்பராக வைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டோட டிசைனும் நமக்கு இந்த லைனிங்கில் இருக்க சென்டர் போர்ஷனும் ஈக்குவலாக வரணும். கரெக்டாக அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணால் தான் நெக் லைன்லாம் நமக்கு நல்லா மாறிடும்.
நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் போட்டாலே கரெக்டாக இருக்கும். எப்போதும் இதில் இருக்க ஆர்ம் ஹோலை வந்து ரொம்ப இழுக்காமல் அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு விலகுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அங்கங்கே பின் குத்திக்கோங்க. நான் பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். பாருங்கள், 2 சைடுமே ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் போர்ஷன் எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து லைட்டாக பார்ட் மாதிரி கேட்டிருக்காங்க. பார்ட் நெக் மாதிரி கொடுத்துட்டு ஹூக் வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த டேசல்ஸ்லாம் வேண்டாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். நெக்கோட இறக்கம் வந்து ஒரு 8.5 இன்ச் எனக்கு தேவை. ஸோ 8.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். 8.25 மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இவங்களோட ஷோல்டர் என்னவோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக் வித் ஒரு வாட்டி செக் பண்ணுறேன். 2.5 இன்ச் எனக்கு கரெக்டாக இருக்குது. இங்கேயும் அந்த 2.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போட் நெக்கு மேலே ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போடுறேன். இப்போ இங்கே வந்து போட் நெக் மாதிரி ஷேப் போட்டுக்கலாம். மேலே போட் மாதிரி வரும், கீழே வந்து லைட்டாக ஒரு பானை ஷேப்புக்கு வரும். ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். மேலே வந்து போட் நெக்காக இப்படி ஒரு ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே வந்து நமக்கு அந்த போட் நெக் மாதிரி இந்த பானை நெக் மாதிரி வரும் இல்லையா, அதுக்கும் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். சும்மா அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சால் நமக்கு அப்படியே ஷேப் வந்துடும். இதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதே நாட்டுனா நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. பட் எனக்கு வந்து ஹூக் வைக்கணும். அதனால் அந்த கார்னர் வரலும் லைட்டாக நம்ம கொண்டு போகணும். இப்போ நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறேன். பாருங்கள், இதை கொண்டு வந்து இந்த கார்னருக்கு நம்ம கொண்டு வரணும். ஹூக் போடுறதா இருந்தால் இந்த கார்னர் வரலாம் வரணும். சப்போஸ் உங்களுக்கு நாட்டு வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் அதை வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ்க்காக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த லைனிங்கோட எண்டை வந்து மடித்து தைச்சிக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு நம்ம அதை அப்படியே சுருக்கி மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த லைனிங்கை இந்த மெயின் கிளாத் மேலே கரெக்டாக ப்ராப்பராக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் ஃபுல்லாக பின் குத்திட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல ட்ரா பண்ணிங்களே அது மாதிரியே மார்க்கரில் ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ட்ரேஸ் எடுத்துகிட்டு அந்த ட்ரேஸ் மேலேயே வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது மாதிரி பண்ணுங்கள். இப்படி தான் பண்ணணுன்றது இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கார்னர்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப அப்படியே 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த கார்னர் போகிறப்ப மட்டும் நீங்கள் 1/4 இன்ச் பண்ணக்கூடாது, ஒரு பாயிண்ட் அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த துணி வந்து கம்மியாகாமல் கரெக்டாக அதை திருப்பிட்டால் நம்ம ஹூக்ஸ் வந்து இழுத்து போட முடியும். ஓகேங்களா? இப்போ நான் அப்படியே நெக்லைனை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். நடுவில் இருக்க கிளாத் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்கில் அங்கங்கே வந்து அர்க்காட் கொடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த கர்வ் வர போர்ஷன்லலாம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதேமாதிரி இந்த ஷார்ப்பான இடத்துலையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அதை டர்ன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த கிளாத் நல்லா எடுத்து விடலாம். இந்த கார்னரில் வந்து ஊசியில் நீடில் தான் வச்சு 2 ஒன்று தானே சீம் ரிப்பரை வச்சு நான் எடுத்து விட்றேன். நல்லா நீட்டாக எடுத்து விட்டுடுறேன். எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ண ஷேப் வந்ததுக்கப்புறம் அந்த எட்ஜிலேயே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். எட்ஜிலே போடணும். கொஞ்சம் மாற்றி போட்டால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. பட் இந்த கிளாத்துக்கெலாம் வந்து அந்தளவுக்கு தெரியாது. இந்த பிளெயின் கிளாத்தாக இருந்தால் மட்டும் ரொம்ப கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் இந்த மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக நம்மளோட வேஸ்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். வேஸ்ட்லேருந்து தான் டாட் வந்து பிடிக்க கரெக்டாக இருக்கும். இந்த மார்க்கர் எங்கே வச்சேன்னு தெரியல. ஓகே, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இதுதான் வேஸ்ட் போர்ஷன். இது வந்து சென்டர் லைன் தெரியுதுங்களா? நான் சும்மா மார்க் பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டிலேருந்து அந்த 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம், அதை விட்டுடலாம். அதை விட்டுட்டு இந்த சென்டர்லேருந்து இந்த வேஸ்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கோ அதில் பாதி பாருங்கள், டேப் இங்கே வைக்கிறேன், இந்த இடத்துல வைக்கிறேன். இதுக்கு பாதியும் அங்கே ஒரு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப நாள் ஆச்சா, ஏதோ ஒன்று வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சென்டர் நீங்கள் மார்க் பண்ணிங்கள, அதுலேருந்து மேலே ஒரு 3.5லேருந்து ஒரு 4 இன்ச் வரலாம் மார்க் பண்ணிக்கலாம். நான் 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே ஒரு 4 இன்ச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த லைன் அப்படியே நீங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கையில் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மெல்லிஸாக ஸ்டார்ட் பண்ணி நடுவில் வரும்போது 1/4 இன்ச்சில் வந்து திரும்பவும் அந்த ஓரத்தில் அப்படியே கார்னராக அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிடணும். அந்த டாட் முடியுது இல்லையா, அந்த இடத்துல எண்டில் அப்படியே ஊசி மாதிரி வரணும், அவ்வளோதான். பாருங்கள், நான் ஒரு பக்கத்தில் வந்து டாட் போட்டுட்டேன். இப்போ இன்னொரு பக்கத்துக்கு பாருங்கள், இந்த இடம் நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த கரெக்டாக அந்த லைனை இப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணி 1/4 இன்ச்சு சென்டர் வரும்போது 1/4 இன்ச்சு திரும்ப அந்த எண்டில் கொண்டு போய் முடிச்சிடணும். நம்ம நார்மலாக ப்ளவுஸில் டாட் பிடிப்போம்ல, சேம் மெத்தட் தான். அவ்வளோதான். இங்கேயும் நமக்கு நீட்டாக வந்துருச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே ஃப்ரண்ட்டை போட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நெக் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா
நெக்கில் வந்து 1/2 இன்ச் கொடுத்தீங்கன்னா அது ஒரு 3/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி ஷோல்ட்ரு வரும்போது ஆர்ம் ரவுண்ட் வரும்போது 1/2 இன்ச்சில் முடிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ப்ராப்ளம் வந்து வராது, லோ நெக்காக இருக்கும் போது. ஓகேங்களா? நீங்கள் தெரியாமல் அளவு கட் பண்ணிட்டீங்க, எக்ஸஸாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷோல்டரும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த த்ரெடெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுடுறேன். இதை வந்து ஓவர்லாக் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடம் நல்லா நீட்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஓவர்லாக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு மேலே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இருக்குது. அதை நான் இப்போ சரி பண்ணி விட்டுடுறேன். இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கோங்க, எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்றதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் எனக்கு வந்து மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டு. அதை கரெக்டாக ப்ராப்பராக வச்சுட்டு அதே மாதிரி சென்டரும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். சென்டர் எடுத்துக்கிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். ஸ்டிச் போடும்போது இந்த ஸ்லீவோட துணியை வந்து இழுக்காமல் லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்லீவை மட்டும் ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சென்டரில் வந்து துணி வந்து உள் வாங்கிடும். ஸோ அந்த இடம் வந்து ஸ்லீவ் வந்து ஷேப்பாக இருக்காது, உங்களால் கையில் வந்து போடவே முடியாது. அதனால் எப்போதும் ஸ்லீவை வந்து இழுக்காமல் ஃப்ரீயாகவே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த ஸ்லீவுக்கான லூஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நான் இதை அப்படியே 1/2 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்லீவ் வந்து நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவர்லாக்கும் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சைல்டு மார்க்கிங்கும் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டான அளவை. இப்போ அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த சீட்டு, அதாவது ஹிப்பு வந்தோடனே நீடில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பேக்கில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு அந்த லைன் மேலேயே ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1/4 இன்ச் தள்ளி அடுத்த தையலை போடுங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லிட்டை ஓப்பன் பண்ணி மடித்து தைப்போம். ஸோ நீங்கள் அதை தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிட் வந்து ரெடி பண்ணுறதுக்கான இடம் வந்து கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை 1/2 இன்ச்சு நீங்கள் ஒரே லைனில் வந்துட்டு கூட திரும்ப 1/4 இன்ச்சில் பிரிஞ்சு வரலாம், ஸ்டிச் போடலாம். ஓகேங்களா? இப்போ நான் அடுத்த தையல் இப்படியே போட்டுக்கிறேன், கண்டினியூவாக போட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? நான் இப்போ எங்கே வந்தாலும் அதே லைனில் முடிச்சுட்டு நான் ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக 2-3 வாட்டி அதே இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்லிட்டு வந்து மடித்து தைக்க போகிறேன். இந்த கார்னரில் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தை 1/2 இன்ச் உள்ளே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 இன்ச் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். பிகினர்ஸ்க்கு இதை ஸ்டிச் பண்ணும்போதும் ப்ராப்ளம் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டிச்சை வந்து கரெக்டாக போட்டுருவோம். அந்த எட்ஜ் ஸ்டிச்சில் தான் மிஸ்டேக்ஸ் வரும் மேக்ஸிமம். ஏன்னா எனக்கு அப்படி தான் வரும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்தையும் நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கார்னர் ஸ்லிட்டுக்கிட்ட வரும்போது அந்த துணியை நல்லா பிரிச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து நல்லா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீடில் மட்டும் அந்த மிஷினில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே திருப்பி ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ணி அதே மாதிரி அந்த 1 இன்ச் கிளாத்தை அப்படியே மடித்து உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸ்லிட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே கண்டினியூவாக நம்ம அந்த ஸ்லிட்டு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்களால் அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ண முடியும், கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளெயின் கிளாத்தாக இருந்தால் ஃபுல்லாகவே கண்டினியூவாக அப்படியே வர மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், இந்த இடம்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா? இந்த ஓரத்தில் எட்ஜ் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மடித்து தைப்போம், அதுக்கப்புறம் எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போடுவோம். இப்போ அந்த எட்ஜ் ஸ்டிச்சை தான் போட்டுட்ருக்கேன். இந்த எட்ஜ் ஸ்டிச்சை கொஞ்சம் கவனமாக போடணும். அந்த கரெக்டாக அந்த கார்னரில் பண்ணணும். நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அந்த இடம் பார்க்க தனியாக நல்லா இருக்காது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த குர்த்தியை நான் இதோட ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.